பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். பிப்ரவரி 5 முதல் பிப்ரவரி 11 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. 9/2/2024 சர்வ அமாவாசை வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் மகரத்தில் 3ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். ராசிநாதன் உச்சமடைவது என்பது மாபெரும் சிறப்பு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் உச்ச நிலையில். எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் ஒரு இமாலய வெற்றியை தேடி தருவார் இந்த செவ்வாய் பகவான். உங்களை பொறுத்தவரையிலையும் இது நாள் வரைக்கும் உங்களை யாரையும் பெருசாக உங்களை மதிக்கலை அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். எல்லாராலும் உங்களை பாராட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள், ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். குரு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அற்புதத்திலும் அற்புதம். 7க்குடைய சுக்கிரன் 2இல் அமர்ந்து குரு பார்வை. லட்சுமி கடாட்சம் நிறைந்த வாரம் இந்த வாரம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக. தொட்டதெல்லாம் தொலைந்து போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். நீங்கள் எதை எடுத்தாலும் அதை ரொம்ப நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாரம். மற்றவர்களால் பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம். பணம் பல வகையில் பைய நிரப்பும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். 3ஆம் இடம் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களை பொறுத்தவரையிலையும் அவர் 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கிறார். அதனால் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. அதுலேயே காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் எல்லோர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். சாதனை புரியக்கூடிய வாரம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதனை வாரம் அப்படின்னே சொல்லலாம். சாதிக்க போகிறீங்க. பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் அதாவது ஸ்கூலு, காலேஜஸ், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதாவது நிர்வாகிகள், அது வேலை பார்க்கக்கூடியவர்கள், பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். பெருசாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதுலேயும் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு தேக பயிற்சி, அதாவது நடைப்பயிற்சி போன்றவை செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லை என்று சொன்னால் சுகம், 4 சனி சுகக்கேடு, அவ்வளோதான். கை கால் வலி, முட்டு வலி,
நடகமுள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும். மற்றபடி சில பிரச்சனைகள் கூட வரலாம். அர்த்தாஷ்டம சனி அப்படின்றதால சாதிக்க போகிறீங்க, வெற்றி அடைய போகிறீங்க, அதில் சில இடர்பாடுகள் நடுப்புற கொஞ்சம் ஒரு சனி இப்போ இது பண்ணி கொஞ்சம் லேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சக்ஸஸ் பெறுவதற்கு. 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். பூர்வீகத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது, மாறுதல்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 6இல் குரு ஊரில் பகை, 6இல் குரு ஊரில் பகை. ஆனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு காலகட்டம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அற்புதத்திலும் அற்புதம். தொழில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தியாகும். இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, தனியார் துறையாகட்டும் எதுவாக இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழிலில் கொஞ்சம் அதிகமாக உழைப்பீங்க, உத்தியோகத்தில் அதிகமாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க. இருந்த போதிலும் அதற்கு தகுந்த ரெமுனரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். 7க்குடைய சுக்கிரன் 2இல் குரு பார்வையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு முன்னேற்றகரமான சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 11ல் கேது இருக்கிறது. எதையும் உங்களுக்கு சாதனை, இந்த கேது பகவான் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லலாம். விபரீத ராஜயோகத்தை தருவார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான, சாதிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.